டேய், என்ன வேலைக்கு போனேன்னு கேட்டேன். ஆண்டாள் சொன்னால என்ன பண்ண சொல்றேன். 2 நாள் 5000 சம்பாதிக்க மாதிரி ஒரு நல்ல கான்ட்ராக்ட் வேலை வந்துச்சு. சரி போய் பண்ணிட்டு வந்தேன் நான். டேய், அதுக்காக செங்கச்சூளையில போய் கையெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு வரணுமா? நான் இன்னும் ஒன்று மாதிரி பெரிய படிப்பா படிச்சிருக்கேன். 8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை தானே கிடைக்கும். ஏண்டா, படிப்பு இல்லாம எவனும் முன்னேறினதே இல்லையா? இதே சென்னைக்கு வந்து பாரு. உன்ன மாதிரி ஸ்கூல் படிப்பே முடிக்காத ஒருத்தர் சாதாரணமா சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த ஏரியாக்கே அவர் தான் அடையாளமா இருக்காரு. அந்த கடை உலகம் பூரா இருக்கு. அவர் என்ன மாஸ்டர் டிகிரியா படிச்சாரு? தொழில் பண்றதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது மாப்பிள்ள. டேய், ஏன்டா செட் ஆகாது? செட் ஆகாதுன்னா செட் ஆகாது, விடுறா. டேய், அதெல்லாம் செட் ஆகும். ஆனா தொழில் பண்றதுக்கு பணம் வேணும். அதனால செட் ஆகாதுன்னு சொல்றேன். கரெக்டு தானே? அப்படியே வச்சுக்கலாம். ஏன்டா, உனக்கு நான் இல்லையா? ஏன் உனக்கா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? இவர் மாப்பிள்ள என்னை இந்த மாடியில இருந்து குதிக்க சொல்லி நான் குதிக்கிறேன்டா. ஆனா இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் நம்மளுக்குள்ள வேண்டான்னு அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப நீ என்ன ஃப்ரெண்டா பார்க்கல, அப்படித்தானே? ஃப்ரெண்டா பாக்குறதுக்கு பணம் வாங்குறதுக்கு என்னடா இருக்கு? ஃப்ரெண்டா பாக்குறதுனால தான் பணம் வேண்டாம்னு சொல்றேன். புரிய மாட்டேங்குது உனக்கு? நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ. பணம் பாம்பு மாதிரி மாப்பிள்ள. என்னதான் பால் ஊட்டி வளர்த்தாலும் ஒரு நாள் கொத்த தாண்டா செய்யும் அது. டேய், பணம் பழக்க வழக்கிட்ட கெடுத்து விட்டுருண்டா. புரிஞ்சுக்கடா. ஐயா சாமி, எனக்கு ஒன்ன மாதிரிலாம் பேச தெரியாதியா? ஆனா ஒண்ணு, ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லா இல்லாம இருக்கும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டான்னு வச்சுக்கோயேன், அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. டேய், நான் பணம் தரேன்டா, அதை வாங்கி நீ பிசினஸ் பண்ணு, அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். யாருக்குன்னா அந்த ஆள் எனக்கு கழுவி ஊத்திட்டு இருக்கான். இதுல நான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தொழில் பண்றேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாள். இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஆளே காரணம் சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்க போற? சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ தொழில் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட. பணத்துக்கு என்ன பண்ணுவ? ஒண்ணு பேங்க்ல லோன் வாங்குவ, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்குவ, அப்படித்தானே? ஆமா. அப்ப அதே மாதிரி நினைச்சு நான் கொடுக்கற பணத்தை கடனாவே வாங்கிக்கோ. உன்னால எப்ப சம்பாதிச்சு திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. ஏய், கடன் அன்பை முறிக்கும்டா. நீ எல்லாம் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்க மாட்டேன். டேய், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருற. இந்த ஒரு விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாம இருறா. சரி மாப்ள, நான் உனக்கு பணம் தரல, நீயும் வாங்க வேண்டாம். ஆனா நான் ஒரு கடை வச்சா அதுல நீ பார்ட்னரா இருந்து எனக்கு ஒர்க் பண்ணி தருவியா? என்ன கேள்வி இது? உனக்காகலாம் மாடா வேலை செய்ய வேண்டாம் நானு. டேய், எனக்கு அது போதும்டா. மதுரையில ஒரு ஜவுளி கடை திறக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? சொல்லவே இல்ல. அதுல நீ, நான், இன்னொருத்தர் 3 பேருமே பார்ட்னரா இருப்போம். எப்படி, என்ன சொல்ற? யார் இன்னொருத்தர்? வேற யாரு? ஆண்டாள் தான். அம்மா தான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்களே, அப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமாப்பா? இல்ல தமிழ், உங்க அம்மாவுக்கு இப்ப என் மேல வந்திருக்கிறது வெறும் இறக்கம் மட்டும்தான். இன்னும் அவங்க என்ன முழுசா மன்னிக்கல. அது இல்லப்பா, அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க தெரியுமா? டெய்லியும் அழுதாங்க. நீங்க வேணா பாருங்கப்பா, இந்த 10 days முடிஞ்ச உடனே நீங்க, நானு, அம்மா 3 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் நம்ம சாரதா பாட்டி, ரத்தனம் தாத்தா, மரகதம் பாட்டி எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருப்போம் பாருங்க. அப்புறம் நான் பழைய ஸ்கூலுக்கு போயிடுவேன். என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எங்க விஜய் மிஸ், கலா மிஸ், சகுந்தலா மிஸ் எல்லாரையும் போய் பார்ப்பேன். சூப்பர். கொஞ்சம் படிச்ச பொண்ணு பேசுறீங்க. காலையிலேயே சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல மாமா, ஏங்க பொண்ணுக்கு ஏதோ படிப்புல சந்தேகம் இருந்துச்சு, அது கேட்டு அதை தீர்த்து வச்சுட்டேன். அது சரி மாப்பிள, டபுள் டிகிரி 3 டாக்டர் பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க சொல்லி கொடுத்தா கரெக்டா இருக்கும். மாப்பிள, ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சவரோட செங்கல் சூளையில வேலை பார்க்க ஆள் வேணுமா, நீங்க வேணா போறீங்களா? ஏங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? ஏற்கனவே 2 நாள் அந்த வேலையை பார்த்துதான் கையெல்லாம் வெந்து போயிருக்கு. இப்ப திரும்பவும் அந்த வேலைக்கு போக சொல்றீங்களா? ஏசிலேயே உட்கார்ந்து சட்ட கசங்காம வேலை செய்யறதுக்கு மாப்பிள்ளை என்ன படிச்சா இருக்காரு? அவர் படிச்சிருக்கிறதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதை தான் சொல்லி விட முடியும்.
சென்னையில ஒரு பெரிய ஹோட்டலு, அதோட ஓனர் 3வது என்னமோ படிச்சிருக்கிறாரு. ம். இன்னைக்கு அவர் கடை 1 10 ஆகி 10 100 ஆகி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வெளிநாட்டுல அத்தனை கடை வச்சிருக்கிறாரு. ம். அவர் வளர்ச்சி அப்படி, படிப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது மாமா. மாப்பிள, எவனோ எங்கேயோ ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொல்லிப்புட்டு அதையே நாம பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. அந்த வரிசையில கூடிய சீக்கிரம் உங்க மருமகனும் வருவான். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. என்ன மாம்ஸ், நீங்களும் பிசினஸ் பண்ண போறீங்களா என்ன? ஆமா, மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான துணி கடை. கடை என்ன, காட்டாலே திறக்க போறேன் நானு. கடையோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 1.5 கோடி. இதா இருக்க மாப்பிள, வாய் இருக்குங்காட்டி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கடாதாமா. முதல்ல 1.5 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியுமா? தேவையில்லாத விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிறது இல்ல மாமா. மாப்பிள, நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? நான் என்னைக்காச்சும் போய் பேசியிருக்கேனா? பின்ன நீங்களுமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ஐயோ, நம்பாமலாம் இல்ல மாப்பிள. ஆனா அவ்வளவு பணம் ஏது உங்களுக்கு? ஓனர் தான் நானு. பணம் முதலீடு பண்றது என் பார்ட்னரு. இது பார்ட்னரா? ஏன் மாப்பிள, 50 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் தெரிஞ்சவன் இருக்கா? ஹலோ பார்ட்னர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தானே இருக்கீங்க? கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போ. வாடா, சொல்ற வாடா. மாப்ள, டேய் மாப்ள, வா உட்காரு வா.